அனுபவத்தின் மூலம் பெற்ற அறிவு எங்கு சென்று சேர்கிறது? நான் ஒரு விழிப்புணர்வை அடைகிறேன். அந்த நிலைக்கு பேர் தான் ஞானம். மனது அசையாத, புலன்கள் வெகுவாக வெளியே ஓடாது, ஒரு இடத்துல விழிப்புணர்வானது செயல்களிலிருந்தும் மனதிலிருந்தும் விடுபட்டு தனித்து சாட்சி போல நிற்கின்ற ஒரு நிலை தான் ஞானம். அது அபியாசம், 100 அபியாசம் செய்யும்போது ஒரு கணம் அப்படி வாய்க்கலாம், 2 கணம் அப்படி வாய்க்கலாம். அந்த நிலையை ஞானம் என்கிறோம். ஞானம்னா தன்னை அறிதல்னு சொல்கிறது தான் பொதுவாக. இப்போ தன்னை அறிதல்ங்கிறது அபியாசத்தின் போது ஒருவருக்கு வெளிப்பட்டே ஆகும். அதனால தான் எதையாச்சும் ஒன்று செய், ஏதாச்சும் ஒரு சடங்குக்குள்ளே இல்லை ஏதாவது ஒரு பழக்கத்துக்குள்ளே நீ உன்னை ஈடுபடுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கிய காரணம், ஏதாவது ஒரு அபியாசத்தின் மீது பற்று கொண்ட அவன் அதிலிருந்து ஒரு கன நேர விழிப்பும் விடுப்பும் பெறுகிறான்.